நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அணிக்கு பிசிசிஐ மறுபடியும் ஒரு கண்டிஷனை போட்டு இருக்காங்க. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. இந்த தொடருக்கான இந்திய அணியை ஆகஸ்ட் மாசம் 3வது வாரத்துல பிசிசிஐ அறிவிப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஐபிஎல் தொடருக்கு அப்புறமா 5 டெஸ்ட் போட்டிகள் நடந்தது. இந்த டெஸ்ட் தொடர்ல பல ஒயிட் பால் கிரிக்கெட் விளையாடும் ஸ்டார் வீரர்கள் இடம்பெறல. இதனால ஐபிஎல் தொடருக்கு அப்புறமா சுமார் 2 மாதம் வரைக்கும் ஓய்வுல சில ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்திருந்தாங்க. இந்த தருணத்துல ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கணும்னா கண்டிப்பான முறையில இந்த விஷயத்தை செய்யணும்னு பிசிசிஐ ஒரு கண்டிஷனை போட்டு இருக்காங்க. அந்த கண்டிஷன் படி பிசிசிஐ ஆல ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட வீரர்கள் எல்லாருமே பெங்களூர்ல உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து தங்களுடைய உடல் தகுதியை நிரூபிக்க வேணும்னு பிசிசிஐ உத்தரவிட்டு இருக்கு. அந்த உத்தரவின்படி இந்திய அணியோட ஸ்டார் பிளேயர் கடந்த ஜூலை மாதம் இறுதியில பெங்களூருக்கு வந்து தன்னோட உடல் தகுதியை நிரூபிச்சிருக்காரு. அதே போல ஹர்திக் பாண்டியாவும் பெங்களூருக்கு வந்து தன்னோட உடல் தகுதியை நிரூபிக்க பிசிசிஐ உத்தரவிட்டிருக்கு. இந்திய அணியோட T20 கேப்டனான சூரியகுமார் யாதவ் ஹெர்னியா ஆபரேஷன் செஞ்சிருக்கிறதுனால அவரோட உடல் தகுதியை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு வராரு. ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் தன்னோட பேட்டிங் பயிற்சியை பெங்களூர்ல தொடங்கிட்டாரு. இருந்தாலும் அவரோட உடல் தகுதி இன்னும் 100% எட்டல. இதனால சூரியகுமார் யாதவ் ஒரு வாரம் பெங்களூர்ல தங்கி இருக்கணும்னு பிசிசிஐ மருத்துவ குழு தெரிவிச்சிருக்கு. இந்திய அணி ஆசிய கோப்பை போட்டியில வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தன்னுடைய முதல் போட்டியில விளையாட இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிசிசிஐ வீரர்களுக்கு போட்ட இந்த ஃபிட்னஸ் கண்டிஷனை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.